Hello friends, welcome to my place kitchen. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எந்த ரெசிபி வீடியோவும் கிடையாதுங்க. இன்னைக்கு ஜஸ்ட் நான் என்னோட ஓடிஜி அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ இல்லை டெமோ எதுனாலும் வச்சுக்கலாம். அதுதான் சொல்லலான்ட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு மைக்ரோவேவ் அவன் இல்லை இது ஓடிஜி இதை பற்றின கன்ஃபியூஷன்ஸ் எது வாங்கலாம் இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறது மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப டெக்னிக்கலாவோ இல்லை ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸாவோ இருக்காது. ஜஸ்ட் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஓடிஜி அவன் வாங்கும்போது நான் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், என்னென்ன அவைலபிளாக இருந்தது, என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருந்தது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருந்தது, இதெல்லாம் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஓடிஜி அவன் வாங்கலாமா இல்லை மைக்ரோவேவ் அவன் வாங்கலாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ அதை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் போடலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. மைக்ரோவேவ் அவன் பார்த்தீங்க அப்படின்னா சோலோ மைக்ரோவேவ் அவன் கன்வெக்ஷன் மோடோட இருக்குது, அதே மாதிரி கிரில் ஆப்ஷனோட இருக்குது. ஸோ நம்ம பர்பஸ்க்கு எது தேவையோ, அது நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோமா இல்லை பேக்கிங்க்கு யூஸ் பண்ணுறோமா இல்லை ரெண்டுத்துக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறோமா, இதை பொறுத்து தான் நம்ம என்ன வாங்கணுங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் பேக்கிங் பர்பஸ்க்கு மட்டும் வாங்கினதுனால நான் ஓடிஜி ப்ரிஃபர் பண்ணேன். பட் இதே நீங்கள் குக்கிங் ஆப்ஷனோட வேணும் அப்படின்னா நீங்கள் மைக்ரோவேவ் அவன் வித் கன்வெக்ஷன் மோட் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதே மைக்ரோவேவ் அவனில் ஜஸ்ட் சோலோ அப்படிங்கிற மாடல் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம குக்கிங் மட்டும்தான் பண்ண முடியும், அதில் பேக்கிங் பண்ண முடியாது. அதுவே மைக்ரோவேவ் அவன் வித் கிரில் மோட் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கிரில் பண்ணிக்கலாம், பட் பேக்கிங் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் மைக்ரோவேவ் அவன் வித் கன்வெக்ஷன் மோட் இதை எடுத்தீங்கன்னா தான் நீங்கள் போத் பேக்கிங் குக்கிங் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்க முடியும். வேற ஓடிஜி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் குக்கிங், அதாவது நம்ம டெய்லி குக்கிங்லாம் யூஸ் பண்ண முடியாது. பட் மற்றபடி அது நேமுக்கு ஏற்ற மாதிரியே அவன், டோஸ்டர், கிரில்லர் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்ம அதுலேயும் செய்யலாம். நான் அதுக்காக தனியாக ஓடிஜி ரெசிபிஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இல்லை மேலே வர ஐகான் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். அந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுட் ப்ரிப்ரேஷன் டைம் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோவேவ் அவன் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதே ஓடிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரீ ஹீட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minutes அந்த மாதிரி ப்ரீ ஹீட் பண்ணால் போதும் மைக்ரோவேவ் அவனில். அதே நம்ம ஓடிஜி அப்படிங்கும்போது ஒரு 10 to 15 minutes ப்ரீ ஹீட்டிங் டைம். ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் இதுதான் நம்ம டிஃப்ரென்ஸாக சொல்கிறாங்க ஜென்ரலாக. அதே மாதிரி பவர் கன்சப்ஷன் அப்படின்னு வரும்போது மைக்ரோவேவ் அவன் ரொம்ப கம்மியாக தான் பவர் கன்சம்ஷன் பண்ணும். அதே ஓடிஜி அதிகமாக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக நம்ம பேக்கிங் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஸோ எப்போயாவது பண்ணும்போது அது பெரிய ஒரு இதாக டிஸ்அட்வான்டேஜாக எனக்கு தெரியல. அதே மாதிரி ஆட்டோ குக்கிங் ஃபெசிலிட்டி மைக்ரோவேவ் அவனில் இருக்குது. நீங்கள் டிஃபால்ட்டாக ரைஸ், இட்லி அந்த மாதிரி செட் பண்ணிக்கிற அந்த ஆப்ஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். அதே ஓடிஜியில் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ், செராமிக், சிலிக்கான் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ்லாம் மைக்ரோவேவில் யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோவேவ் சேஃப் அப்படின்னு போட்டு நிறையா கண்டெய்னர்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மெட்டல் கண்டெய்னர்ஸ் மைக்ரோவேவ் அவனில் யூஸ் பண்ண முடியாது. வேற ஓடிஜியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அலுமினியம் அந்த மாதிரி கிளாஸ் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே, செராமிக், சிலிக்கான் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மைக்ரோவேவ் சேஃப் அப்படின்னு போட்டிருக்க நிறைய அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ், டப்பர்வேர் கண்டெய்னர்ஸ்லாம் நம்ம ஓடிஜியில் யூஸ் பண்ண முடியாது. பேக்கிங் குவாலிட்டி அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் மைக்ரோவேவ் அவனில் ஓகே குட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே ஓடிஜி அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், எக்ஸ்பர்ட் லெவலில் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னோட சிஸ்டர் மைக்ரோவேவ் அவன் வச்சுருக்காங்க. என்கிட்ட மைக்ரோவேவ் அவன் கிடையாது. ஸோ எனக்கு அதை பற்றி டீட்டெயில்டாக தெரியாது. பட் என்னோட சிஸ்டர் மைக்ரோவேவ் அவனில் பேக் பண்ணிவிட்டு அது கூட ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் ஓடிஜியில் ரொம்ப நல்லா வரும்னு சொல்கிறாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் ரெண்டுமே ஓகே நல்லா தான் வருது அப்படிங்கிற
மாதிரி தான். கெப்பாசிட்டி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமமாக வந்து மைக்ரோவேவ் அவனில் 32 அந்த மாதிரி தான் இருக்குது. வேறஸ் வந்து ஓடிஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் நம்ம போகலாம். பட் நம்ம வீட்டுக்கு தேவை அப்படிங்கும்போது வந்து ஒரு நார்மல் கெப்பாசிட்டியே வந்து ஓகே தான். வெயிட் வந்து மைக்ரோவேவ் அவன் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே வெயிட் வந்து அதிகமாக இருக்கும். வேறஸ் நான் வந்து ஓடிஜி வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஈஸியாக அதை லிஃப்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி அந்த மாதிரி இது தூக்கிறதுக்கு அதுக்கெலாம் வந்து ரொம்பவே எனக்கு ஈஸியாக தான் இருக்குது. அதே மாதிரி ஈஸ் ஆஃப் யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோவேவ் அவன் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓடிஜி வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஓடிஜி வந்து ரியலாகவே அதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 இந்த பட்டன்ஸ் தான் இருக்கும். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி டைம் செட் பண்ணுறதுக்கு, அப்புறம் அந்த மோட். ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டி உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பெஸ்ட் ஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது ரீஹீட் ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஃபுட் டீஃப்ராஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக்கிங் பர்பஸ்க்கும் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா மைக்ரோவேவ் அவன் வித் கன்வெக்ஷன் மோட் இருந்தது அப்படின்னா நீங்கள் பேக்கிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஓடிஜியில் வந்து நம்ம வந்து ஃபுட் வந்து குக்கிங்லாம் பண்ண முடியாது. லைக் இட்லி அந்த மாதிரிலாம் வந்து குக் பண்ண முடியாது. பட் பேக்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, ஓடிஜி யூஸ் பண்ணி நீங்கள் கிரில் சிக்கன் அந்த மாதிரி கிரில் ஐட்டம்ஸ் எல்லாமே, டோஸ்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் செய்யலாம். லைக் பொட்டேட்டோ அந்த மாதிரிலாம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே பேக் பண்ணுறது, டோஸ்ட் பண்ணுறது. அதே மாதிரி நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா சிக்கன், ஃபிஷ் இதெல்லாமே வந்து கிரில் பண்ணுறது, டோஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா இதுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஓடிஜி அவன் பார்த்தீங்கன்னா அதில் ரோட்டிசரி மோடும் இருக்குது. ஸோ ரோட்டிசரி ஆப்ஷனும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் ப்ரீ ஹீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஓடிஜி அவனில் ப்ரீ ஹீட் பண்ண முடியுமா அப்படின்னு டவுட் இருக்குது. பட் ஓடிஜி அவனில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் டைம் செட் பண்ணிவிட்டு நம்ம சில்வர் ஃபாயில் பேப்பரில் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரீ ஹீட் பண்ண முடியும். வேறஸ் மைக்ரோவேவ் அவன் கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கும் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு. மற்றபடி இதில் சொல்லணும் அப்படின்னா காஸ்ட் வைஸ் சொல்லலாம். காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோவேவ் அவன், சோலோ மைக்ரோவேவ் அவன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3000 அந்த ரேஞ்சஸ்லேருந்தே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி ஓடிஜியும் பார்த்தீங்கன்னா மினிமம் கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 3000 2000 அந்த ரேஞ்சஸ்லேருந்தே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கெப்பாசிட்டி அதிகமாக போக போக ரேட்டும் வந்து அதிகமாகும். அதே கன்வெக்ஷன் மோட், மைக்ரோவேவ் அவன் வித் கன்வெக்ஷன் மோட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸே 10லேருந்து தான் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் பர்பஸ்க்கு தேவையான மாதிரி நீங்கள் வந்து எதை ப்ரிஃபர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட பஜாஜ் ஓடிஜி பற்றின ஒரு ரிவ்யூ டெமோ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ என்னோட ஓடிஜி பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஓடிஜி தான். மெஜஸ்டி 2800 TMC-SS இந்த மாடல் தான். நான் வந்து பேக்கிங் பர்பஸ்க்காக தான் மெயினாக ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ வந்து நான் ஓடிஜி வந்து ப்ரிஃபர் பண்ணிட்டேன். நான் அதில் பெருசாக குக்கிங் எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஓடிஜி வந்து நான் ப்ரிஃபர் பண்ணிட்டேன். இது வந்து 28 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ வந்து நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு கரெக்டான சைஸாக இருக்குது. அதே மாதிரி நிறையா ஃபுட் ஐட்டம்ஸும் வந்து குக் பண்ண முடியுது. ஸோ ஒரு 4 மெம்பர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. இது வரைக்கும் எந்த ஃபால்ட்டுமே வந்தது கிடையாது. அதே மாதிரி இதை வந்து நான் வசந்த் அண்ட் கோல தான் வாங்கினேன். ஸோ வாங்கின உடனே வந்து அவங்க டெமோ காமிக்கிறதுக்கு ஒரு பர்சனை நெக்ஸ்ட் டேவே வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. ஸோ அவரும் வந்து ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராடக்ட் தான். இதை ஹேண்டில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கர்வ் டைப்பாக கொடுத்துருக்கு. ஸோ அவன் வந்து ஹீட்டாக இருக்கும்போது கூட நீங்கள் டேரெக்டாக வந்து ஹேண்டில் வந்து யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஹீட் வராது. அதே மாதிரி 3 பட்டன்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர், செகண்ட் வந்து மோட், மூணாவது வந்து டைமருக்காக. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 0, 50, 100, 150 இந்த மாதிரி ரேஞ்சஸில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் 110 அந்த மாதிரி செட் பண்ணோன்னா நம்மளே வந்து ஒரு தோராயமாக அந்த இதுக்கு வந்து வச்சுக்கலாம். அதே மோட் பார்த்தீங்கன்னா டோஸ்ட் மோட். இது வந்து 2 ராடும் ஹீட் ஆகும், மேலே கீழே ரெண்டுமே. பேக் மோட் பார்த்தீங்கன்னா கீழே மட்டும், கிரில் வந்து மேலே இருக்க ராட் மட்டும் ஹீட் ஆகும். ரோட்டிசரி மோட் நம்ம அந்த ரோட்டிசரி சிக்கன் அதெல்லாம் செய்யறதுக்கு. வார்ம் வந்து நம்ம ஃபுட்டை வந்து வார்மாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுறது. ஸோ இதுதான் மோட். டைமர் பார்த்தீங்க அப்படின்னா 10, 20, 30 அப் டு 60 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே கீப் வார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இதில் வருது.
ஸோ இதை வந்து இந்த பட்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ஃபேன் ரெகுலேட்டர் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டர்ன் பண்ண வேண்டியது தான். அதில் வந்து ஒரு மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மார்க் வந்து அந்த நம்பருக்கு நேராக வர மாதிரி நீங்கள் வச்சிடலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. இவ்வளோ தான் வந்து நீங்கள் இதில் கற்றுக்க வேண்டியது. இந்த ஆப்ஷன்ஸ், இந்த மோட், அதுதான். ஸோ இது கூட உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவலும் கொடுக்குறாங்க. ஸோ அதை பார்த்தும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் மேலேயும் வச்சுக்கலாம். அதாவது க்ரில்லாம் பண்ணும்போது நீங்கள் மேலேயும் அந்த ட்ரே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மிடில் ரேக்லையும் வச்சுக்கலாம், லோயர் ரேக்லையும் வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன டிஷ் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ராட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி 2 ஹீட்டிங் ராடும் மேலே 2 ஹீட்டிங் எலமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இதில் தான் வந்து ஹீட் வந்து நம்ம ஃபுட் வந்து குக் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே. இது கூட வந்து திங்ஸ் என்னென்ன அவன் வாங்கும்போது எனக்கு கூட வந்து ஐட்டம்ஸ் என்னென்னங்கிறது காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா அவனோட சைடு வியூ. இது வந்து ரோட்டிசரி மோட் வரும்போது மட்டும் உள்ளே வந்து அந்த ஃபேன் ஓடும் அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே நம்மளுக்கு சேம்பர் லைட்லாம் எதுவுமே வராது. பட் வந்து நீங்கள் குக் பண்ணும்போது உங்கள் ஃபுட் வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டிங் ராட் வெளிச்சத்துலேயும் உங்களுக்கு நல்லா தெரியும். இது பார்த்தீங்கன்னா க்ரம் ட்ரே அப்படின்னு வந்தது. இது வந்து எதுக்குன்னா நம்ம ஏதாவது குக் பண்ணும்போது உள்ளே வந்து ஏதாவது சிந்திடுச்சு அப்படின்னா இந்த ட்ரேலே எல்லாம் கலெக்ட் ஆகிடும். ஸோ இதை ஈஸியாக வெளில ரிமூவ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இது அந்த பர்பஸ்க்காக இந்த ட்ரே நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன ஐட்டம் குக் பண்ணாலும் இதை வந்து அடியில் வச்சுட்டு இந்த மாதிரி குக் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து இதில் சிந்துறதுலாம் வந்து இதில் சிந்திடும். ஸோ நம்மளுக்கு வந்து அவன் வந்து ரொம்ப மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். அந்த பர்பஸ்க்காக தான் இந்த க்ரம் ட்ரே. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு கிரில் ரேக் கொடுத்தாங்க. இந்த கிரில் ரேக் வந்து நம்ம கேக்லாம் பேக் பண்ணும்போது அந்த கேக் டின் அதெல்லாம் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி டிக்கா அதெல்லாம் செய்யறதுக்கும் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து 2 சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒரு மேல் சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை திருப்பி அடுத்த சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது இதில் வந்து நம்ம டிக்கா அதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம அந்த ராட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டிக்கா அதெல்லாம் செய்யலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணுறது தான். இது உள்ளே வந்து நம்மளுக்கு லைட் எதுவும் வராது. பட் அந்த ராட்ல இருக்க அந்த வெளிச்சத்துலேயே வந்து உங்கள் குக் வந்து உங்கள் ரெசிபி வந்து எப்படி குக் ஆயிருக்குங்கிறது வந்து நல்ல வெளிச்சமாக தான் தெரியும். ஸோ அது வந்து லைட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ராட் டிக்கா செய்யறதுக்கு இந்த மாதிரி 4 ராட்ஸ் வந்து எனக்கு கொடுத்தாங்க. நம்ம இந்த சிக்கன் டிக்கா பன்னீர் டிக்காலாம் செய்வோம் இல்லையா, அதுக்காக கொடுத்தது தான் இந்த 4 ராட்ஸ். அது கூட அவன் வாங்கும்போது எனக்கு அது கூடவே வந்தது. இதை வந்து நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி மேலே வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே செட் பண்ணி வச்சிட வேண்டியது தான். நம்ம எல்லா இதையும் வந்து அந்த ராடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை செட் பண்ணி குக் பண்ணுறது தான். இந்த வேவ்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து டிக்கா செய்கிற ஆப்ஷனுக்காக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த ராடு இந்த ட்ரே வந்து நீங்கள் திருப்பிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கேக் டென் அந்த மாதிரியெல்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடும் வந்து நம்ம இந்த கிரில் ரேக் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ராட் வந்து ஜஸ்ட் நீங்கள் அந்த வேவ்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம இந்த மாதிரி வச்சிட வேண்டியதுதான். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டில் வந்து வைக்கிறதுனால ஈவனாக வந்து நல்லா உங்களுக்கு அந்த டிக்காஸ்லாம் வந்து சூப்பராக குக் ஆகி வரும். ஸோ அதுதான் இதில் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இந்த மாதிரி 4 ராட்ஸ் கொடுத்தாங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட எட்ஜஸ் வந்து நல்லா திக்காக இருக்குது. அந்த ராட் வந்து நல்ல திக் சைஸில் இருக்குது. ஸோ தட் வந்து நீங்கள் பெரிய பெரிய பீசஸாக வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இல்லாட்டி உங்களுக்கு அந்த பீசஸ் வந்து டேமேஜ் ஆகிடுது. அது ஒன்று தான் இதில் பெரிய ட்ராபேக். பட் ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய வெளியே வந்து அந்த ஸ்கியூவர் ராட்ஸ் வந்து நிறைய அவைலபிளாக இருக்குது. நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லேயே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். உடன் ஸ்கியூவர்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எட்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா திக்காக தெரியும். ஸோ அதுதான் வந்து இதில் ஒரு பெரிய ட்ராபேக். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோட்டிசரி சிக்கன் செய்யறதுக்கான ராடு. இது வந்து நல்ல லென்த்தாக இருக்கும். இதுவும் அவன் கூடவே வந்தது தான். இந்த மாதிரி 2 கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க அது கூடவே. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ டைப் இருக்குது. ஸோ அது எதுக்கு அப்படின்னா நம்ம ஃபுல் சிக்கன் வந்து இதில் குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்க்ரூ டைப் தான். இதை டேர்ன் பண்ணோம்னா டைட்டாக இருக்கும், இப்படி டேர்ன் பண்ணால் ரிலீஸ் ஆகிக்கும். அவ்வளோதான். இது ஃபுல் சிக்கன் நம்ம வந்து குக் பண்ணணும், கிரில் சிக்கன் அந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி அதை லூஸ் பண்ணிவிட்டு அந்த ராடை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் வந்து அந்த ராடில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அந்த கிளிப்பில் பிளேட் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து சிக்கனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிக்கணும். ஸோ தட் வந்து நல்லா அது டைட் ஆகிடும், மூவ் ஆகாது. அதே மாதிரி 2 சைடும் வந்து நம்ம நல்லா அந்த கிளிப் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவனுக்குள்ளே வந்து வச்சிடலாம். ஸோ தட் வந்து ஃபுல் சிக்கன் வந்து ப்ராப்பராக ஈவனாக வந்து குக் ஆகும். அதுதான் வந்து அந்த ரோட்டிஃபரி ஆப்ஷன் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 எட்ஜ், ஒன்று வந்து நல்லா மொழுன்னு இருக்கும், இன்னொன்று வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹோல்ஸில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் உள்ளே அந்த சாஃப்ட் எட்ஜ் இருக்கிறது ஒரு சைடும் அந்த ஸ்கொயர் எட்ஜ் இருக்கிறது இன்னொரு சைடு செட் பண்ணுற மாதிரி வச்சிடலாம். ஸோ இது வந்து இந்த மாதிரி மோட்டார் ஆன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி அதுவே வந்து டேர்ன் ஆகும். ஸோ வெளியே வந்து உங்களுக்கு ஒரு சின்னதாக லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்ம அவன் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த லைட் வந்து உங்களுக்கு எரிஞ்சிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒன்ஸ் அவன் குக் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பெல் சவுண்ட் மாதிரி வரும். அது உங்களுக்கு ஸோ தட் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சுக்கலாம் அந்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி சூப்பராக ஃபுல் ரோட்டிஃபரி சிக்கனும் வந்து நீங்கள் சூப்பராக செய்ய முடியும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டிஃபரி சிக்கன் செய்யும்போது அதை வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அவன் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ தட் இந்த மாதிரி ஒரு டங் கொடுத்துருந்தாங்க, அதை எடுக்கிறதுக்காக இந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு ஜஸ்ட் நம்ம அதை இப்படி லிஃப்ட் பண்ணி ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ தட் நம்ம கையெல்லாம் வந்து அந்த இதில் சுட்டுக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு டங், இதுவும் வந்து அவன் கூடயே வந்தது தான். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேக்கிங் ட்ரே, இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது குக்கீஸ் செய்யறதுக்கு, பீஸா செய்யறதுக்கு, பேக்கடு வெஜிடபிள்ஸ் செய்யலாம், எல்லா ஐட்டம்ஸ்க்கும் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கிங் ட்ரே. இதுவும் வந்து அவன் கூட வந்தது தான். அதை வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு டங் கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா மேலே இந்த மாதிரி ஒரு பெரிய கர்வ் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த ட்ரேயில் ஃபிட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட் லைட்டாக கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுக்கணும். அப்போ தான் வந்து அதை ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். லைட்டாக நம்ம ஹேண்டை கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஸோ தட் வந்து நீங்கள் இந்த அவன் மிட்டன் அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. பட் நான் வந்து இந்த டங்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. ஜஸ்ட் அந்த அவன் க்ளவுஸ் இருக்கு இல்லையா, அது போட்டு தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு வந்து எப்படி அந்த டங்லாம் யூஸ் பண்ணணும்னு காமிக்கிறதுக்காக நான் இதை காமிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி இந்த கிரில் ரேக் இருக்கு இல்லையா, அந்த கிரில் ரேக் பிளேஸ் பண்ணிவிட்டு அதே டங் யூஸ் பண்ணி அதில் இந்த சின்ன கர்வ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சின்ன கர்வ் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து உள்ளே அது மாட்டிட்டு ஜஸ்ட் லைட்டாக இப்படி வெளியே வச்சு இழுத்திங்கன்னா வராது. ஜஸ்ட் லைட்டாக கீழே இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இழுத்திங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஜஸ்ட் ஸ்லைட் அண்ட் ஸ்லைட் அவுட் மாதிரி தான், பட் லைட்டாக கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கணும். ஸோ அந்த பேக்கிங் ட்ரேக்கும் இந்த கிரில் ட்ரேக்கும் வந்து இந்த டங் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான், அவன் கூட வந்த ஐட்டம்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டெமோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது குக் ஆகிட்டு இருக்கும்போது வெளியே வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் வந்து லேசாக உங்களுக்கே வந்து கைப்பட்டதுன்னா ரொம்ப சுடுற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ குழந்தைங்க வச்சுருக்கவங்க அவங்களுக்கு ரீச் ஆகாத மாதிரி பிளேசஸில் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று தான் அதில் வர பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து இன்பில்ட் அவன்ஸ், இன்பில்ட் ஓடிஜி எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மாடுலர் கிச்சன் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் அந்த மாதிரி இதை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன வாங்கணுமோ அதை வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.